ஐ லவ் யூ எக்ஸ். சே இப்போ எக்ஸ் கிடையாது. ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாமா? எஸ். என்னடா காலையிலே பழி வாங்குற? ஓ, நான் கமிட் ஆனா நீ சிங்கிளா ரன் பயப்படுறியா? டோன்ட் வரி, அவகிட்ட ஸ்கூட்டி இருக்கு, நீங்களே கமிட் ஆடுங்க. ஓகே, லவ் சொல்றோம், நாளைக்கு டபுள்ஸ் கொடுத்து போறோம். யா, எனக்கு இப்ப கல்யாணம். யா, ஐ லவ் யூ அகைன். ஐ லவ் யூ அகைன். சி பொறுக்கி. அது கடக்குதுப்பா பிசாசு, நான் இருக்கேன்ப்பா. ஐயோ, ஆனா டேஞ்சரஸ் ஆண்டி. அனு, ஒரு நிமிஷம். சரி, போயிட்டு வா. என்ன ஒன்று நடக்குது? சாம், எனக்கு கல்யாணம். சக்கரை இருக்கு, இந்தாங்க ப்ரோ. ஏய் போடா. ஆடே ஏன் ப்ரோ, அனு கல்யாணம் 3 வருஷம் ஆச்சு, இன்னும் ஏன் அவங்க நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா? அவ இன்னும் நான் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாளடா. அப்படி நீ தான் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அவங்க கல்யாணம் வெரி நெக்ஸ்ட் டேவே மை அபி பக்கத்தில் வேர்ல்டு எமேஜ் போட்டு போஸ்டே போட்டாங்க. இந்நேரத்துக்கு அவங்க ஹஸ்பண்ட் கூட நல்லா ஜாலியாக கப்புள் ரீல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. போடா, எங்கள் லவ் பற்றி உனக்கு என்ன தெரியும்? அவள் கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். அவள் என்னை பார்த்த பார்வை இருக்கே. ஒரு பேச்சு கூப்பிட்டா உடனே வந்து நிற்கிறான் பார், சோழனை கட்டுவேன். இப்பயே எங்கன்னா கூட்டு போயிடறான்னு சொல்ற மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் ஏன் கூட்டு போல? சாப்பிட்டு போய் தூக்கலான்னு பார்த்தேன், அதுக்குள்ள தூக்கிட்டானுங்க. பிரியாணி என்ன டீலி அவளே நான் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாள். ஆனால் 100% ஷோராக தெரியும்டா, அவள் புருஷன் அவள் தொட கூட விட்டுருக்க மாட்டா. உனக்குலாம் எங்கடா புரிய போகுது? ஆனா 100% ஷோரா தெரியும்டா, அவ புருஷன் அவ தொட கூட விட்டுருக்க மாட்டா. சாம், அனு எப்படி ஒன்று இருக்க? சந்தோஷமா இருக்கியா? சந்தோஷமா இருக்கேன்டா. எப்படி உங்களால சந்தோஷமா இருக்க முடியுது? லவ் பண்ணி கைட்டு விட்டுட்டு லவ்னு ஒரு விஷயமா இருந்த மறந்துட்டு எப்படி சந்தோஷமா வாழ்றீங்க? எப்படி எப்படி எப்படி? சாம், உன்னதான் கேட்டேன். நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்கேன்னு கேட்டேன். நான் நல்லா இருக்கேன். இது யார் அனு? அக்கா பையனா? டேய், ஏன் பையன்டா. அவ புருஷன் அவ தொட கூட விட்டுருக்க மாட்டான். சூப்பர்மா. என்ன மாதிரியே இருக்கானே. உங்க பேர் என்ன? இருங்க நான் சொல்லவா? சாம், குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்? பொண்ணு பிறந்தா சமந்தா, பையன் பிறந்தா தல அஜித். சூப்பர்டா. அதுவாதான் இருக்கும். அஜித் கரெக்டா? சேச்சே, சிட்டி பாபுடா. என்ன பாபு? அவர் தாத்தாவோட பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அவர் ஆசைப்பட்ட எதுவுமே நான் பண்ணாம இருந்தது இல்ல, அதான். அவளே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாள. உங்க வயசு? 2 years 2 months. 2 years 2 months? கல்யாணம் 3 வருஷம் தாண்டி ஆகுது. அவ புருஷன் அவ தொட கூட விட்டுருக்க மாட்டான். ஏன்டா? என்னடா ஆச்சு? நீங்களா நல்லா தாண்டி இருக்கீங்க.
பசங்க தான் லவ் பண்ணதுக்கு அப்புறம் அதே நினைச்சிட்டு மறக்கவும் முடியாம நவரும் முடியாம சாவுறோம். சாம் போதும் நிறுத்து. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என்ன பேச வந்தேன். பாய். அண்ட் இன்னொரு விஷயம், ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு அதை பத்தியே நினைச்சிட்டு ஃபியூச்சரை கெடுத்துக்கிறதுலாம் முட்டாள்தனம். ட்ரை டு மூவ் ஆன். ஏய் போடி போ, உன்னோட சம போனா பார்த்து லவ் பண்றேன்டி. ப்ரோ இத பாரு. புருஷனா தோட கூட விட்டு ப்ரோ விருப்பத்துக்கு போ. டைம் வேற ஆச்சு. எங்க போலாங்க? எங்கடி போன? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்தேங்க. ஃப்ரெண்டா? யார்? என் எக்ஸை பார்த்துட்டு வந்தேங்க. எக்ஸை பார்த்துட்டு தைரியமா சொல்றேன். ப்ரோ விடுங்க ப்ரோ. பிரேக்கப் நினைச்சு ஃபீல் பண்றதெல்லாம் முட்டாள்தனம் சொன்னாங்களே, அனுபவிக்கிட்டோம். எக்ஸ் என்னால அப்படி விட முடியாதா? அவனை மூவ் ஆன் பண்ணிருக்கலாம். நானும் அங்கேயே தான் இருக்கேன். எவ்வளவு தைரியம்? என்னாச்சு ப்ரோ, ஏன் அடிக்கிறீங்க? ஹலோ, யார் நீங்க? இது என் ஃபேமிலி ப்ராப்ளம். ஃபேமிலி ப்ராப்ளம் வீட்ல வச்சுக்கோங்க பிரதர். ரோட்ல அடிப்பீங்களா? ஹாய். ஐயோ தெரியாதவங்களுக்கு ஹாய் சொல்ல மாட்டானே. ஓ, இவர்தான் உங்க எக்ஸா? ஒண்ணுமா? ஏய் இன்னும் ஒரு வாட்டி உன் விரல மேல பட்டுச்சு என்னடா பண்ணுவ? அப்படிதான். இது என் ஃபேமிலி மேட்டர், தலையிடாத. ப்ரோ இது எங்களுக்குலாம் இப்படி அடிவானாதான் ப்ரோ புத்தி வரும். நீ வா ப்ரோ. முன்னாடி அவன் ஏற்பட்டையே பிடிக்கிறான், நீ சிரிக்கிற, நீ சும்மா நின்றுட்டு இருக்க. ப்ரோ அந்த பாத்ரூம்ல போகாத, எவனோ ஒருத்த நாசம் பண்ணி வச்சிருக்கான். நானே எங்க போன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். டேய் ஹரி, காலையில இருந்து எங்கேயா இருக்க? ஆமா ப்ரோ, நீங்க பாத்ரூம்லாம் போலையே. இது என்ன வருஷம்? ப்ரோ கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க டைம் டிராவல் தானே பண்ணி வந்திருக்கீங்க. ப்ரோ என்ன பாசிட்டிவ் கூட்டு போ ப்ரோ, நிறைய மாத்தணும். முதல்ல உன்னை தானே வேலை விட்டு மாத்தணும். பின்ன என்ன ப்ரோ 2025 இருந்துட்டு என்ன கேள்வி இது? கெட்ட கனவுடா. அவனும் பத்திரிக்கை கொடுத்தால, அவளுக்கு கல்யாணம் புடிச்சு போட்டு அடிக்கிற மாதிரி வந்துச்சுடா. சே, இந்த காலத்து பசங்கலாம் கல்யாணம் பண்றதே அடிக்கிறதுக்கு தான் இல்ல. பாத்ரூம் மூதேவி எப்ப பார்த்தாலும் டபுள் பண்ணி. இப்போ நான் என்ன சொன்னேன்? டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை பத்தி சொன்னேன். அதுக்கு நாள் என்ன அடிக்கிறான்? இருடா, ஒரு நாள் உன்னை பாத்ரூம்ல வச்சு லாக் பண்ணிடுறேன். ஏய் சாம், ஏய் சாம், இங்க பாரு. இது ஹலோ, வரேன்டா இரு. எங்க போயிட்டான்? ஏய் ஹரி, சாம் பாத்தியா? தெரியல, ஆனா ஒரு பாத்ரூம்ல மட்டும் இல்ல, அது மட்டும் கன்ஃபார்மா தெரியும். லூசா இருக்கும் போல. எங்க போயிட்டான்? ஓகே சார். டேய் விஜய், மேனேஜர் அனு கூட்டு வா. நீங்களே போய் கூப்பிடலாம். சொல்ல சரி போடா. யார் அவன் ஏன் இடத்துல? பாத்ரூம் சைக்கோ. ஹலோ ஃப்ரெண்ட், என்ன காலையில இருந்து பார்வையிலே சிக்க மாட்டீங்க? கொஞ்சம் ஒர்க், ஸோ அதான். ஓ சரி சரி. அனு கல்யாணமா? ஆமாண்டா, அடுத்த மாசம். நீனு வந்துடு. கல்யாணத்துக்கு உனக்கு ஓகேவா? வீட்டில் பார்த்து முடிவு பண்ணிட்டாங்க. நான் பேச என்ன இருக்கு? அண்ட் நமக்கு பிடிச்சதை சூஸ் பண்றதுக்கும் வீட்டில் டைம் கேட்கறதுக்கும் இது வயசு இல்லை. அதெல்லாம் எப்போவோ தாண்டியாச்சு. அவ்வளோதான் இல்லை? அவ்வளோதான். இதுக்கு நீ திரும்பி வராமலே இருந்திருக்கலாம். சாம், இதை என்னால் தனியாக ஹேண்டில் பண்ண முடியாது, புரியுதா? விடணும், கல்யாணத்துக்கு வந்துடுறேன். ஹாப்பி மேரிட் லைஃப். சாம் சாம், என்னால் தனியாக ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்றது புரியுதா இல்லையா? கல்யாணத்துக்கு உனக்கு ஓகேவா? வீட்டில் பார்த்து முடிவு பண்ணிட்டாங்க. நான் பேச என்ன இருக்கு? இதுக்கு நீ திரும்பி வராமலே இருந்திருக்கலாம். சாம், இதை என்னால் தனியாக ஹேண்டில் பண்ண முடியாது, புரியுதா? ஹாப்பி மேரிட் லைஃப். என்னால் தனியாக ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்றது புரியுதா இல்லையா? தனியா ஹேண்டில்? சாம், எங்க வீட்ல ஃபோர்ஸ் பண்ணி வேற பையனை கல்யாணம் பண்ணா என்ன பண்ணுவ? சண்டை போடுவேன். எங்க வீட்டாளுங்களை எதிர்த்தா? உலகத்தையே எதிர்த்து. ஏ அனு அனு அனு, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும். அனு, இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இருக்கா? இப்ப அதை பத்தி பேசி என்ன சாம் மாற போகுது? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் அனு. உனக்கு விருப்பம் இருக்கா?
இல்லதான். ஆனா வீட்ல டிசைட் பண்ணிட்டாங்களே, நான் என்ன பண்ணட்டும்? நான் அந்த கல்யாணத்தை பத்தி பேசல. பின்ன என்ன கல்யாணம் பண்ணி உனக்கு விருப்பம் இருக்கானு? சாம், ஆமா அனு. முன்னாடி நம்ம லவ் பண்ணும்போது என்கிட்ட வேல்யூ இல்லை, கையில காசும் இல்லை. என்ன நானே பத்திரமா பார்த்துக்க முடியுமான்னு தெரியாத சுச்சுவேஷன் இருந்தேன். அதனால தான் நம்மளுக்கு பிரேக்கப் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப அப்படி இல்லைல்ல. இதெல்லாம் உனக்கு அப்ப புரியல, இப்ப மட்டும் எப்படி? நீ அப்ப சொன்ன ஒண்ணு எனக்கு இப்பதான் புரிஞ்சது. கண்டிப்பா வீட்ல லவ் சொல்லும் போது சண்டை போடுவாங்க, பிரச்சனை ஆகும். நீயும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். என்னால தனியா ஹேண்டில் பண்ண முடியாது, சரியா? ஒன்னா ஃபேஸ் பண்ணலாம். நான் இருக்கேன், நம்ம பாத்துக்கலாம். ஆனா சாம், எனக்கு இப்ப கல்யாண டேட்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. டேட் தானே ஃபிக்ஸ் பண்ணாங்க, கல்யாணம் இன்னும் ஆகலையே. உனக்கு விருப்பம் இல்லாத ஒன்று அது யார் பண்ணாலும் அவங்களை எதிர்த்து நான் சண்டை போடுவேன். வீட்டாளுங்களை எதிர்த்தா? உலகத்தையே எதிர்த்து. உங்க வீட்டில் வந்து நான் பேசுறேன். I'll fix everything. ஹலோ மிஸ்டர், முதல்ல என்கிட்ட பேசுங்க, இங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. நீங்க இன்னும் ஃப்ரெண்டு தான், ஞாபகம் இருக்கா? ஓ, அப்ப அது சரி பண்ண என்ன பண்ணணும்? ஏண்டா எனக்காக இது கூட யோசிக்க மாட்டியாடா? ஏய், அதுக்கெல்லாம் டைம் இருக்கா? அதுக்குள்ள கல்யாணம் பண்ணாங்கன்னா என்ன பண்றது? இன்னும் 1 மாசம் இருக்கு. ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கலாமா?